மருந்து என்பது அலட்சிய மனப்பான்மையை உருவாக்கும். மெத்தனத்த உருவாக்கும். எப்படின்னா, நீங்க வந்து ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காரு அப்படின்னா, அவரு வந்து அ நல்ல ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சோனே, அப்புறம் ஒரு நைட்டு ஒரு மாத்திரைய போட்டுக்கிறாரு. அந்த மாத்திரை தான் அவருக்கு அந்த ஒரு அலட்சியத்த குடுக்குது. உணவு அந்த சோறு சாப்பிட்டா நமக்கு வந்து சுகர் அதிகமாயிடும். அப்படின்னு தெரிஞ்சா கூட, அதை அலட்சியப்படுத்துகிறார். எதனால? அந்த மருந்து மாத்திரையால தான். மாத்திரை போட்டுக்கலாம். நைட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். அப்போ அவருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிற மனப்பான்மையை எது தருகிறது? அந்த மாத்திரை தான் தருது. ஒருவேள மாத்திரையே இல்லன்னு வச்சுக்கோங்க. சுகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையே இல்ல அப்படின்னு என்ன என்ன பண்ணுவாரு அவரு? உணவுல கட்டுப்பாட்டோட இருப்பாரு. இதுபோல உணவுகளே அவர் சாப்பிடவே மாட்டாரு. ஒரு சோறுலாம் சாப்பிடவே மாட்டாரு. சுகர அதிகப்படுத்துகிற உணவுகளே அவர் சாப்பிடவே மாட்டாரு. அப்ப அவர் சாப்பிடுறாருன்னா, இன்னைக்கு என்ன சொல்லுது? ஒரு மருத்துவமே என்ன சொல்லுது? ஆங்கில மருத்துவமே, குலோப் ஜாம் விரும்பியத நீங்க சாப்பிடுங்க. எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. நீங்க விரும்பியத சாப்பிடலாம். எங்ககிட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க. விரும்பியத சாப்பிடலான்னு தான் சொல்லுது. அப்போ நீங்க வந்து உங்க உடல் ஆரோக்கியத்தில நீங்க அக்கறையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க மருந்துகள நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, நீங்க விரும்பியத சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிற ஒரு மனப்பான்மைய தான் இந்த மருந்துகள் உங்களுக்கு தருகிறது. மருந்து இருக்குது, நமக்கு என்ன கவல? விரும்பியத சாப்பிடு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய், நீ விரும்பியத சாப்பிடு. செரிமானம் ஆகலன்னா என்ன? அதுக்கு ஒரு டல்கோஃப்ளக்ஸ்ன்னு ஒரு மாத்திரை இருக்கு. அல்லது நிலாவரை சூர்ணம்னு ஒரு சூர்ணம் இருக்கு. கடுக்கா பொடி இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டா டைஜஷன் ஆயிடும். இந்த மாரி கண்டதையும் சாப்பிடும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. எங்க செரிமானம் இல்லாம போயிடுமோ? செரிமான குறைபாடு ஏற்படுமோ? மலச்சிக்கல் ஏற்படுமோ? உடல் பருமன் ஏற்படுமோ? அப்படின்னு ஒரு பயம் வருது. உடனே அந்த நேரத்தில அவங்களுக்கு நம்பிக்கை தருகிறது எதுன்னா, இந்த மருந்து தான். மருந்து இருக்கு. நீ கவலைப்படாத. கண்டதையும் சாப்பிடு. செரிமான குறைபாடு பத்தி கவலைப்படாத. அதுக்கு ஒரு நிலாவரைச்சூரமோ, அல்லது கடுக்கா பொடியோ, அல்லது டல்கோஃப்ளக்ஸோ இது இருக்குது. போட்டா உனக்கு செரிமானம் சரியாயிடும். அதனால விரும்பியத சாப்பிடு. சுகர் அதிகமாகுமா? கவலைப்படாத. ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். நீ விரும்பியத சாப்பிடு. கண்டதையும் சாப்பிடு. விரும்பியத சாப்பிடு. சுகருக்கு அந்த மாத்திரைய போட்டா, சுகர் உனக்கு அதிகமா ஆகாது. உனக்கு சுகர் நீ நல்லா தூங்கலாம். அப்படின்னு சொல்லி, இந்த மாத்திரை தான் உங்களுக்கு இந்த அலட்சிய மனப்பான்மை, உடல் ஆரோக்கியம் குறித்து ஒரு அலட்சிய மனப்பான்மை, கண்ட கண்ட உணவுகள சாப்பிடுவதற்கு ஒரு தைரியத்த குடுக்குறதுக்கு காரணமே இந்த மாத்திரை தான். அப்போ மாத்திரைன்னு ஒண்ணு நீ பழக்கப்படுத்தவே கூடாது. மருந்துகள நீங்க நம்பவே கூடாது. நோய்கள்லேருந்து விடுபடணும்னா, நீங்க மருந்துகள நம்பவே கூடாது. மருந்துகள் மீது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எச்சரிக்கையா இருப்பீங்க. மருந்துகளே எடுக்கலன்னா என்ன ஆகும்? நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்க. அ ஓ! மருந்து மாத்திரை உங்களுக்கு இப்ப சுகர் மாத்திரையே நீங்க கையில எடுத்துட்டு போல. உங்களுக்கு சுகர் மாத்திரை இல்ல அப்டின்னா, அன்னைய தினம் நீங்க வந்து கட்டுப்பாட்டோட இருப்பீங்க. உணவுல கட்டுப்பாட்டோட இருப்பீங்க. ஒழுங்கா இருக்கணும். இல்லன்னா ஏதாவது ஆயிடும். கிறுகிறுன்னு வரும். ஏதாவது மயக்கம் வரும். படபடப்பு வரும். அதனால முன்கூட்டியே நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும். அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ கண்டதையும் சாப்பிடக்கூடாது. செரிமான குறைபாடு ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படும். அப்புறம் வந்து நீங்க நிலாவரை சூரணமோ, கடுக்கா பொடியோ சாப்பிடலன்னா, அ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, கண்டதையும் சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா செரிமான குறைபாடு ஏற்படும். கண்டதையும் சாப்பிட்டாக்கா, பரோட்டா, கிரோட்டான்லாம் சாப்பிட்டா உடம்பு சூடாயிரும். செரிமான குறைபாடு ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படும். அப்புறம் வந்து தலைவலி ஏற்படும். தூக்கம் வராது சரியா. அதனால முன்கூட்டியே அத தவிர்த்துருவீங்க. இல்ல நிலாவரை சூரணம் இருக்கு. எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. நிலாவரணை சூரணம் சாப்பிட்டா, கடுக்கா பொடி சாப்பிட்டா வயிறு கிளீன் ஆயிடும். விளக்கெண்ணெய் சாப்பிட்டா வயிறு கிளீன் ஆயிடும். இப்படி நாம அந்த மருந்துன்னு எதையெல்லாம் நம்புறோமோ, எதெல்லாம் நமது நோய சரிப்படுத்தும் அப்படின்னு நம்புறோமோ, இது எல்லாம் அலட்சிய மனப்பான்மையை நமக்கு ஏற்படுத்தும். தவறுகளை செய்வதற்கு தைரியத்த குடுக்கும். தவறுகளை துணிந்து செய்வதற்கான தைரியத்த இந்த மருந்துகள் நமக்கு குடுக்கும். அதனால மருந்துகள நாம நம்பக்கூடாது. மருந்துகள நம்பாம, மருந்துகள எடுத்துக்கிற அந்த வழக்கமே வச்சுக்க கூடாது. ஒரு சோம்பேறித்தனத்த ஏற்படுத்தும். ஒரு அலட்சியம், ஒரு மெத்தனம், ஒரு பயமே இருக்காது. வாழ்க்கைய பத்தின ஒரு பயமே இருக்காது. நீங்க அந்த மருந்துகள எடுத்துக்கிற வழக்கம். மருந்துகள் மீது நீங்க நம்பிக்கை வச்சு, நீங்க தவறுகள செஞ்சு இப்போ வந்து பணம் இருக்கு, என்ட்ட வக்கீல் இருக்காரு, நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன். நான் வெளியில வந்துருவேன். வக்கீல் வச்சு அல்லது காச குடுத்து நான் வெளியில வந்துருவேன். இந்த மாரி நெனைக்கிறாங்கல்ல. அப்ப அந்த 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 நம்பிக்கை தான் இவரு தொடர்ந்து தப்பு பண்றதுக்கு காரணமா இருக்கு. அப்ப யாருமே உனக்கு இல்ல, இந்த மாரி உன்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல, உன்கிட்ட பணமும் இல்ல அப்டின்னா, நீ என்ன பண்ணுவ? தப்பு பண்ண மாட்ட. ஏன்னா நம்மள காப்பாத்துறதுக்கு
நம்மக்கிட்ட பணமும் இல்லை, வெளியிலும் வர முடியாது, அதனால் தப்பு பண்ண மாட்டேன். அதுபோல் தான் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் என்பது மோசமானது. மருத்துவத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. நோய்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால், வெளியே வர வேண்டுமென்றால், அது மருந்துகளால் சாத்தியம் கிடையாது. உணவு கட்டுப்பாட்டால் தான் சாத்தியம். ஒழுக்கமான வாழ்க்கையால் தான் சாத்தியம். நோய்களை குணப்படுத்துவதற்கு என்னால் முடியாது. இப்போ வந்து யாருக்கு மருந்து தேவைன்னா, என்னால் முடியாது, நான் இந்த சோறு சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது, நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அதற்கு அடிமையாகிவிட்டேன், சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாகிவிட்டேன், மது அருந்துவதற்கு அடிமையாகிவிட்டேன், சோறு சாப்பிடுவதற்கு, நோய்களை தருகிற வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிப்பதற்கு அடிமையாகிவிட்டேன், இதை சாப்பிடவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது என்று சொல்கிறவர்களுக்கு தான் மருந்துகள். என்னால் விடுபட முடியும், என்னால் வந்து நோய்களை தருகிற உணவுகளை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும், இதுதான் நோய்களை தருகிற உணவா, அப்படி என்றால் நான் அந்த உணவுகளை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும் என்று சொல்கிறவர்கள் இருக்காங்கள்ல, அந்த கட்டுப்பாடு, அந்த மனசு, அவங்களுக்கு மருந்து தேவையில்லை. அவங்களுக்கு மருந்தை நம்பக்கூடாது அவங்க. அப்போது உணவு அடிமைகளுக்கு தான் மருந்துகள் தேவை. உணவு அடிமைத்தனத்தால் தான் நோய்கள் வந்தது, நோய்கள் வந்ததால் தான் நமக்கு மருத்துவம் தேவைப்பட்டது. நமக்கு வந்து நான் எதுக்குமே அடிமையாக மாட்டேன், தப்புன்னா அதுலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளியில் வரணும் அப்படின்னா, நீ நோயிலேருந்து வெளியே வரணும்னா மருந்தால் அது முடியாது. மருந்து சாப்பிட்டு நீ நோயிலேருந்து வெளியே வர முடியாது. உணவு கட்டுப்பாட்டால் தான் உணவு கட்டுப்பாடு. நோய்களை தருகிற உணவுகளை நீ சாப்பிடாமல் இருந்தாலே நீ நோய்களிலிருந்து வெளியே வந்து விடலாம். அதனால் உணவு கட்டுப்பாட்டால் தான் நீ வந்து நோயிலிருந்து வெளியே வர முடியும். மருத்துவத்தால் அது முடியாது. மருத்துவம் என்பது உணவு அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்கிறவர்களுக்குத்தான் மருந்துகள் தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதே நேரத்தில் சிலருக்கு வந்து நோய் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். மருந்தை எடுத்துக்கிட்டு நோய்கள் வந்து ஒரு பார்டரை தாண்டிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடணும். அப்படியே ஒரு நுட்பமாக உணவு கட்டுப்பாடு தான் இறுதியான தீர்வு. நோய்களிலிருந்து முற்றிலும் நாம் விடுபட வேண்டுமென்றால் அதற்கு உணவு கட்டுப்பாடு தான் தீர்வு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மனித இனத்தின் மீது நோய்கள் பற்றி இருக்கிறது. இந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு மருத்துவம் தான் தீர்வு, மருத்துவம் தான் நோய்களை குணப்படுத்தும், மருத்துவர்கள் தான் நோய்களை குணப்படுத்துவார்கள் என்று நீங்கள் நினைப்பது தவறு. உணவு கட்டுப்பாட்டால் தான் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று மட்டும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதனால் நோய்களை தருகிற உணவுகள் இருக்குல்ல, இதுவும் மருந்துகள், இதெல்லாம் வந்து நண்பர்கள். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டதால் தான் நம் மருந்துகளை சாப்பிடுகிறோம். மருந்து என்கிற நண்பன் நமக்கு தேவைப்படுகிறார். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நோய்களை தருகிற உணவுகள், அப்புறம் நோய்கள், இந்த மருந்துகள், இவை 3 பேரும் நண்பர்கள். இப்போது நோய்களை தருகிற உணவுகள் எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இதுதான் வந்து நோய்களை தருகிற உப்பு. அப்புறம் உப்பும் நோய்களை தருகிற உணவுகள் தான். அப்போது உப்பு நோய்களை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது வந்து உணவுகள். இதுதான் நோய்களை தருகிற உணவுகள். அப்புறம் நோய்கள், புற்றுநோய், ஆஸ்மா, சுகரு, இது நோய்கள். அப்புறம் மருந்துகள், இந்த நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற மருந்துகள். இந்த 3 பேரும் நண்பர்கள். இந்த 3 பேர்கிட்டையும் நீங்கள் வந்து பழகாதீங்க. நீங்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளிடம் பழகவில்லை என்றால் நோய் என்கிற நண்பரிடம் நீங்கள் பழக வேண்டிய தேவையில்லை. நோய் என்கிற நண்பன் உங்களுக்கு நீங்கள் பழகவில்லை என்றால் மருந்து என்கிற நண்பரும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 3 பேர்கிட்டையும் நீங்கள் பழகாதீங்க. உணவு கட்டுப்பாடு என்கிற ஒரு நண்பரிடம் நீங்கள் பழகினால் இந்த 3 நண்பர்களும் உங்களுக்கு தேவையில்லை. அதுதான் காரணம்.